வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு சமூக ஊடக பதிவில் ஈரானியர்கள் தங்கள் தலைநகர் டெஹ்ரானை உடனடியாக காலி செய்து கொண்டு வெளியேறுமாறு எச்சரித்துள்ளார். அனைவரும் எதற்காக உடனடியாக டெஹ்ரானை காலி செய்ய வேண்டும் என்ற காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை. இஸ்ரேல் டெஹ்ரான் மீது ஒரு முழு அளவிலான தாக்குதலை நடத்தப் போவதாக அமெரிக்காவுக்கு அறிவித்ததா அல்லது அப்படி ஒரு உளவு தகவல் அமெரிக்க உளவுத்துறைகளால் ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்டதா? அதுவும் இல்லாவிட்டால் இது வழமை போல ட்ரம்பின் தடாலடி அறிவிப்பா என்பது சரியாக தெரியவில்லை. இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் ஈரானின் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று முன்னும் பின்னுமாக தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. இரவுகளில் மட்டும் நடந்த தாக்குதல்கள் இப்போது பகலிலும் தொடங்கியுள்ளது. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் இஸ்ரேல் ஏற்கனவே முக்கிய இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானிய ராணுவ தளபதிகள், அணுசக்தி விஞ்ஞானிகள் என்று பலர் மீது இலக்கு தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியதும் தலைநகர் டெஹ்ரானில் தான். அதாவது டெஹ்ரான் ஏற்கனவே ஒரு போர் முனை. இப்போது திடீரென்று அங்கிருந்து மக்களை வெளியேறுமாறு ட்ரம்ப் கூறியிருப்பது அங்கு இதுவரை இல்லாத அளவில் ஒரு பெரிய தாக்குதல் நடக்கப் போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அந்த சாத்தியத்தை அதிகரிக்கும் விதத்தில் கனடாவில் G7 மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த ட்ரம்ப் திங்கட்கிழமை உலக தலைவர்களின் இரவு உணவில் கலந்து கொண்ட பின் அவசரமாக புறப்பட்டு வாஷிங்டன் சென்று விட்டார். மத்திய கிழக்கு தொடர்பான முக்கிய விஷயங்களை கவனிக்க அவர் வாஷிங்டன் திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்று வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் கூறினார். ட்ரம்ப் தனது பதவியில் ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை மட்டுப்படுத்தும் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் என்று தனது கூற்றை மீண்டும் கூறினார். நான் கையெழுத்திட சொன்ன ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். என்ன ஒரு அவமானம்! மனித உயிர்களை வீணாக்குவது. எளிமையாக சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்று அவர் எழுதினார். டெஹ்ரான் கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்களை கொண்ட நகரம். ட்ரம்பின் அறிவிப்பு வெளியான பின் ஈரானிடமிருந்தும் ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானிய தலைநகர் டெஹ்ரான் மீது வான் பாதுகாப்பு முழுமையாக செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அரசுடன் இணைந்த ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் டெஹ்ரான் நகரத்தின் கிழக்கு பகுதியில் சில நிமிடங்களுக்கு முன்பு பல வெடிப்புகள் கேட்டதாக ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் கூறியது. என்ன வெடித்தது என்ற தகவல் அவர்களால் வெளியிடப்படவில்லை. மறுபக்கத்தில் ஈரான் தம்பங்குக்கு 2 இஸ்ரேலிய தொலைக்காட்சி சேனல்களின் தலைமையகத்தை காலி செய்யுமாறு இஸ்ரேல் எச்சரித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டெஹ்ரானில் உள்ள ஈரானிய அரசு தொலைக்காட்சி சேனல் இஸ்ரேலால் தாக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த செய்தி வெளியாகியுள்ளது. ஈரானிய அரசு தொலைக்காட்சி சேனல் ஃபார்ஸ் மற்றும் மெஹர் செய்தி நிறுவனங்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் சேனல் 12 மற்றும் சேனல் 14 ஆகியவற்றின் தலைமையகங்களில் இருந்து இஸ்ரேலியர்களை வெளியேறுமாறு ஈரான் எச்சரித்ததாகவும் 2 சேனல்களின் தலைமையகங்களையும் தாக்குவதாக அச்சுறுத்தியதாகவும் செய்தி வெளியிட்டன. திங்கட்கிழமை ஈரானிய அரசு தொலைக்காட்சி சேனல் IRIBயின் ஸ்டுடியோவை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியது. ஈரானிய ஆயுதப்படைகளால் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு தகவல் தொடர்பு மையத்தை குறிவைத்து உளவுத்துறை இயக்குநரகம் வழங்கிய உளவு தகவலின் அடிப்படையில் அதன் விமானப்படை துல்லியமான தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறியது. ஈரானிய அரசு தொலைக்காட்சி சேனல் IRIB தான் பெரும்பான்மையான ஈரானியர்களால் பார்க்கப்படும் தொலைக்காட்சி சேனல். காரணம், வெளிநாட்டு தொலைக்காட்சி சேனல்கள் ஈரானில் தடை செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்செட் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை கூடுதல் ராணுவ திறன்களை பயன்படுத்த உத்தரவிட்டதாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்க படைகளை பாதுகாப்பது எங்கள் முதன்மையான முன்னுரிமை. மேலும் இந்த பயன்பாடுகள் பிராந்தியத்தில் எங்கள் தற்காப்பு நிலையை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டவை என்று ஹெட்செட் தெரிவித்தார். அமெரிக்கா மத்திய கிழக்கில் பயன்படுத்த உள்ள கூடுதல் ராணுவ திறன்களில் என்னென்ன அடங்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் USS கார்ல் வின்சன் தாக்குதல் குழு கப்பல்களை பென்டகன் மத்திய கிழக்கு நோக்கி தாமதமின்றி நகர்கிறது என்ற தகவல் வெளியிட்டது. வாஷிங்டனை தளமாக கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆய்வாளரும் போர் ஆய்வு நிறுவனத்தின் முன்னாள் மத்திய கிழக்கு பாதுகாப்பு ஆராய்ச்சியாளருமான சித்தாந்த் கிஷோர் கூறிய போது, ஈரான் வழக்கமான ஆயுதங்களின் வலுவான இருப்பை கொண்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரேலின் சமீபகால தாக்குதல்கள் டெஹ்ரானின் அதை பயன்படுத்தும் திறனை சமரசம் செய்துள்ளன என்று கூறினார். இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஈரானின் ராணுவ உள்கட்டமைப்பை கடுமையாக சீரழித்து அதன் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரிகளை குறிவைத்துள்ளன. இதனால் டெஹ்ரான் மிகவும் தீர்க்கமான முறையில் தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்துவது கடினம் என்றும் அவர் கணித்துள்ளார். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் தாக்கி அழிப்பது ஈரானின் ராணுவ சொத்துக்களையும் அபாயத்துக்கு ஆளாக்கியுள்ளது என்று அவர் கூறினார். இரண்டாவதாக, மிக குறைவான வான் பாதுகாப்புடன் கூடிய டெஹ்ரானின் ராணுவ சொத்துக்கள் இப்போது மிக சுலபமாக பாதிக்கப்படக்கூடியவை. ஈரானியர்கள் தம்மிடமுள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தங்கள் உபகரணங்களை நாடு முழுவதும் நகர்த்தி தங்களை நிலைநிறுத்த வேண்டும். தற்போது வான் பாதுகாப்பு இல்லாத நிலையில் இது மிகவும் கடினம். ஈரானுக்குள் இஸ்ரேலிய உளவுத்துறை ஆழமாக ஊடுருவி உள்ளது. ஈரானிய ராணுவ தளபதிகள் குறிப்பிட்ட நேரத்தில் ஈரானில் எங்கே இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து அவர்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறது இஸ்ரேலிய விமானப்படை.
இஸ்ரேலிய உளவுத்துறையின் கடுமையான கண்காணிப்பு காரணமாக ஈரானின் ராணுவ சாதனங்களில் எதையும் இஸ்ரேலியர்கள் பார்க்காமலும் குறிவைக்காமலும் நகர்த்துவது கடினம். இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானை போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜதந்திர பாதையை தொடர கட்டாயப்படுத்துவதற்கு ஒரு சில நாட்கள் மட்டுமே ஆகும். ஒருவேளை அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது 2 வாரங்கள் ஆகும். அதற்கு மேல் தாக்குப்பிடிப்பது கடினம் என்பதே தற்போதுள்ள சூழ்நிலை. ஈரானின் தூண்டுதலில் காசா போர் தொடங்குவதற்கு முன் ஈரான் பற்றி உலகளவில் இருந்த பிம்பம் முற்றிலும் மாறுபட்டது. ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹவுதிகள் மற்றும் ஈராக்கிய ஷியா மதப்பிரிவு இயக்கங்களின் பின்னணியில் இருந்து செயற்படுவதன் மூலம் ஈரான் பெரும்பாலும் உலகின் மிக ஆபத்தான வில்லன்களில் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டது. அதன் வளர்ந்து வரும் அணுசக்தி திட்டம் மற்றும் நிழல் ராணுவ திறன்கள் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் அச்சுறுத்தும் ஒரு முரட்டு நாடு என்ற தோற்றத்தை சர்வதேச ஊடகங்களில் ஏற்படுத்தி இருந்தன. இதில் அரபு நாடுகளின் ஊடகங்களும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் வெடித்ததிலிருந்து ஈரானுக்கு இருந்த அந்த சித்தரிக்கப்பட்ட பிம்பம் கேள்விக்குறியாகி உள்ளது. ஈரானின் நிழல் ராணுவ திறன்களின் மிக பலம் வாய்ந்த அமைப்பாக கருதப்பட்ட ஹெஸ்போல்லா மிக விரைவில் லெபனானில் பலமிழந்தது. அதனைத் தொடர்ந்து 1.5 ஆண்டுகளில் ஈரான் அடுத்தடுத்த அடிகளை சந்தித்துள்ளது. கடந்த ஆண்டு சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக கட்டடத்தின் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டு பல மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டனர். 3 மாதங்களுக்கு பின்னர் டெஹ்ரானுக்கு சென்றிருந்த போது ஈரானிய ஆதரவு ஹமாஸின் உயர்மட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். மத்திய கிழக்கை சுற்றியுள்ள ஈரானின் வலிமையான கூட்டாளிகளான காசாவில் ஹமாஸ், லெபனானில் ஹெஸ்போல்லா மற்றும் சிரியாவில் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் உட்பட ஈரானின் நிழல் ராணுவ திறன்கள் பலமிழக்க வைக்கப்பட்டன அல்லது தோற்கடிக்கப்பட்டன. கடந்த வெள்ளிக்கிழமை அந்த அவமானங்கள் துரிதப்படுத்தப்பட்டன. இஸ்ரேலால் ஈரான் முழுவதும் இலக்குகளை துரத்தி சென்று அதன் வான் பாதுகாப்புகளை முடக்கி அதன் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் பல முக்கிய அணு விஞ்ஞானிகளை கொன்று ஒரு முக்கிய தாக்குதலை தொடங்கியது. புதிய சுற்று மோதல் ஈரானில் நூற்றுக்கணக்கானவர்களையும் இஸ்ரேலில் குறைந்தது 24 பேரையும் கொன்றுள்ளது. இந்த போர் முன்னபோதும் இல்லாத அளவுக்கு ஈரானிய படைகள் உண்மையில் எவ்வளவு சமரசம் செய்யப்பட்டவை மற்றும் பலவீனமானவை என்பதையும் அவர்கள் திருப்பி தாக்குவதற்கு மிக குறைந்த சில வழிகள் மட்டுமே உள்ளன என்பதையும் காட்டுகிறது. ஈரான் அதன் நீண்டகால எதிரிகளான இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் வழக்கமான ராணுவ வலிமைக்கு அருகில் எதுவும் செய்ய முடியாததால் வேறுபட்ட அணுகுமுறையை முயற்சிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக ஈரானின் சுய பாதுகாப்புக்கான உக்தி, பிராந்தியத்தில் அதன் ஆயுதமேந்திய கூட்டாளிகளின் கலவையும் அதன் சொந்த ஏவுகணை திறன்களும் ஈரானிய மண்ணின் மீதான தாக்குதல்களை தடுக்க போதுமானதாக இருக்கும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த கூட்டாளிகளில் ஒருவரான ஹெஸ்போல்லா இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ராக்கெட்களின் ஆயுத களஞ்சியத்துடன் அமர்ந்திருந்தார். ஈராக்கில் ஈரானிய ஆதரவு பெற்ற ஷியா மதப்பிரிவு இயக்கங்கள் அங்குள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைக்கும் நிலையில் இருந்தன. ஈரானிய குறுகிய தூர ஏவுகணைகள் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களையும் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. மேலும் டெஹ்ரானில் இஸ்ரேலுக்குள் நீண்ட தூர ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களின் தாக்குதலை தொடங்கினால் அவை இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளை முறியடித்து நாட்டின் பாதுகாப்பு உணர்வை உடைக்கக்கூடும். இப்படித்தான் ஈரான் பற்றிய சிந்தனை கடந்த காலத்தில் சென்றது. அதற்கு பதிலாக கடந்த ஆண்டு லெபனானில் நடந்த போரின் போது இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவை இடித்து பின்னர் அதே கதையை இப்போது ஈரான் மீது திருப்பியது. 2024ஆம் ஆண்டில் ஹெஸ்போல்லா மிகவும் வியத்தக்க முறையில் பலவீனம் அடைந்தது. அதற்கான இஸ்ரேலின் வெற்றிகரமான உக்திகளில் ஒன்று ஹெஸ்போல்லாவின் ராணுவ கட்டளைத்தள தலைமையை குறிவைத்து அளிப்பது. ஒரு தளபதி போனால் மற்றொரு தளபதி தோற்றுவார் என்று ஹெஸ்போல்லா ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினார்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை என்பதை இன்று ஹெஸ்போல்லாவின் கதையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே கதையைத்தான் இஸ்ரேல் ஈரானிலும் அரங்கேற்றியது. முதல் சுற்று தாக்குதலிலேயே ஈரானின் ராணுவத்தின் உயர்மட்ட கட்டளை தலைமை அளிக்கப்பட்டது. இஸ்ரேலிய உளவுத்துறை ஈரானுக்குள் முழுமையாக ஊடுருவி சென்றதால் வெள்ளிக்கிழமை ஈரானுக்குள் இருந்த ஈரானிய இலக்குகள் மீது ஆளற்ற விமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தவும் ஈரானிய ராணுவத்தின் கட்டளை சங்கிலில் மிக மூத்த நபர்களை கொல்லவும் முடிந்தது. இது ஈரானின் பதிலடி தாக்குதலை தாமதப்படுத்தியது. காரணம், உடனடியாக முடிவு எடுத்து தாக்குதல் நடத்த உத்தரவிட வேண்டிய ராணுவ தலைமை கிடையாது. இதனால் ஈரானின் ஏவுகணைகளுக்கு தயாராகவும் மேலும் தாக்குதல்களை நடத்தவும் இஸ்ரேலுக்கு நேரம் கிடைத்தது. இந்த சிக்கல்களை ஈரான் எப்படி தீர்க்கப் போகிறது என்பதை பார்க்கலாம்.